வணக்கம். இன்னைக்கு புதினா சட்னி ஈஸியாக எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி 2 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 7 ரெட் சில்லி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றியே பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு பவுல் நிறையா கோகனட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ஓரமாக தள்ளி விட்டுட்டு அடுத்து புதினா ஒரு பவுல் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. புதினா பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துல நல்லா வதங்கிரும், கலர் சேஞ்ச் ஆகி சுருங்கிரும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இந்த டைமில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா நம்ம தாளிக்கிறப்பவே அந்த சட்னி லைட்டாக வேக விடுவோம், அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கூலானதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு. ஸோ கடுகு உளுந்து பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த புதினா சட்னி இதில் ஊற்றிடுங்க. ஸோ இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும், இப்படியே வேணும்னா இதிலே வதக்கிக்கோங்க. அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம தாளித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேனில் கொஞ்சம் நேரம் இந்த சட்னியை போட்டு ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தேவையான அளவு உப்பு. ஸோ மிக்ஸ் பண்ணிடுங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.